ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் கிருஷ்ணர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு தர்மபுத்திரர், தான் ராஜசூய யாகம் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. அப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஜராசந்தன் சத்திரிய அரசர்கள் பலரையெல்லாம் ஜெயிச்சு மகத தேசத்தை ஆண்டுட்டு அரசர்களுக்கிடையே விரோதம் செஞ்சிட்ருக்கான். அதனால் மகா பலசாலியான ஜராசந்தன் இருக்கும் வரையில் உன்னால் ராஜசூய யாகத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவனால் தான் நாங்கள் துவாரகாபுரிக்கு நாங்கள் எல்லாருமே போயிருக்கோம். ராஜசூய யாகத்தை நீ நடத்த விரும்பினா ஜராசந்தனால் சிறைப்பட்டிருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் விடுதலை செஞ்சு அவனையும் வதம் செய்யணும். இல்லைன்னா நீ யாகத்தை ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிக்க முடியாது. அவன் முடிக்க விடமாட்டான். இதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்கிறாரு. அப்போ தர்மர், உங்களாலையும் உங்களுடைய சகோதரர் பலராமர், என் சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், இவங்களால் கூட ஜராசந்தன் கொல்லப்பட முடியாதவனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பீமன் சொல்கிறாரு, பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் இவங்களோட சேர்ந்து நான் ஜராசந்தனுடைய கதையை முடிப்பேன் அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜராசந்தனை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு பகவான் சொல்கிறாரு, இது வரைக்கும் 86 அரசர்கள் ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இன்னும் 14 அரசர்களை அவன் கொண்டு போனால் அதுக்கப்புறம் மிக கொடிய செய்தி இந்த பூமியில் நடக்கப் போகுது. அதை யார் தடுக்கிறானோ அவன் அழியா புகழ் பெறுவான். அதே மாதிரி ஜராசந்தனை எந்த அரசன் ஜெயிக்கிறானோ அவன் இந்த உலகத்திற்கே பெரிய சக்கரவர்த்தி ஆவான் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இவங்களுக்கிடையே விவாகம் தொடர்ந்தது. அடுத்தது நாளைக்கு நாம் பார்க்க போகிறது சபா பர்வத்தில் அத்தியாயம் 2, தென் திசைக்கும் விஜயம். அதாவது ஜராசந்தனுடைய வரலாறு, பீமன் ஜராசந்தனை வீழ்த்துவது, தர்மபுத்திரருடைய சகோதரர்கள் 4 பேருமே 4 திசைகளுக்கு திக் விஜயம் போவது, ராஜசூய யாகம் தொடக்கம், முதல் மரியாதையில் பிரச்சனை. இது எல்லாமே சபா பர்வத்தில் அத்தியாயம் 2 நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.